இன்னைக்கே அண்ட் நாளைக்கு கத்தார் அண்ட் மனாமா இங்கெல்லாம் ஹெவி ரெயினை அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதான் கத்தாரில் குறிப்பிட்டு டோஹா. ஓகே, இந்த ஈரான் இருக்குல்ல, இங்கேயும் மழை திடீர்னு பொழந்து கட்டி ஃப்ளாஷ் ஃப்ளட் அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணலாம்னு தனியார் வானிலை ஆர்வலர்கள் இந்த விஷயத்தை இப்போ வார்னிங்காக முன் வச்சிருக்காங்க. சரி, ஆர்வலர்கள் சொல்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த என்சிஎம் இருக்குல்ல, நேஷனல் சென்டர் ஃபார் மெட்ரோலஜி, இவங்க என்ன சொல்கிறாங்க அதையும் இங்கே கொண்டு வந்துடுற அதிகாரப்பூர்வமாக. இன்னைக்கும் நாளைக்கும் தான் ஒரு மோசமான வானிலையை நம்ம பார்க்க போகிறோன்னு என்சிஎம்மும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஹெவி ரெயின், அப்புறம் இந்த இடி மின்னல், இது பத்தாதுன்னு ஆலங்கட்டி மழை வேற பெய்யலான்றாங்க. இந்த காற்றோட வேகம் இருக்குல்ல, அது மணிக்கு 65 கிலோமீட்டரில் இருக்குன்ற மாதிரி இப்போ கணிச்சிருக்காங்க. டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது முடிஞ்ச அளவுக்கு ட்ராப் ஆகுமா, எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ போகுமா, அதுவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த அரேபியன் கல்ஃப் இருக்குல்ல, அங்கே கடல் ரொம்ப கொந்தளிப்போடு காணப்படுன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தனியார் சொன்ன விஷயமும் அதே தான், அந்த வானிலை ஆய்வு மையம் சார்ந்து வெதர் ஃபுல்லாக கணிக்கிற அவங்க சொன்னதும் அதே விஷயமா தான் இருக்குது. அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, அங்கே இந்த வாரம் முழுக்க வெதர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படும்ன்றாங்க. அது எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்குல்ல, அது பீக்குக்கு போகிற வாரமாக இந்த வாரத்தை கை காட்டுறாங்க. டிசம்பர்னா நாம் பயப்படுவோம் சென்னையில், ஆனால் சவுதி மக்கள் அதுக்கப்புறம் பெருசாக பயப்படும் போல இருக்குங்க. அதை சரௌண்டில் இருக்க சில பகுதிகளில்